அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் துவா செய்யும் போது நிச்சயமாக அவன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான். 3 விதங்களில் பதிலளிப்பான். ஒன்று, நாம் கேட்டதை உடனடியாக தரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி தரலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது எப்படி பதிலளிப்பானா, நமக்கு வர இருக்கிற ஏதாவது பெரிய ஒரு ஆபத்து இருக்கும், அதிலிருந்து காப்பாற்றிருப்பான். நமக்கு தெரியாது, ஆனால் ஃப்யூச்சரில் நாமளே உணர்வோம், நல்ல வேளை இது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை சொல்லிட்டு. அதற்கு காரணம் நீங்கள் கேட்ட துவாக்கள் தான். மூன்றாவது எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒன்றுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில தருவான். அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ இந்த உலகத்தில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காதா சொல்லிட்டு. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமை தான் நிரந்தரம். அந்த மறுமையில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். அதனால் நாம் கேட்குற துவாக்கள் என்றைக்குமே வீண் போகாது. இதை நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை. இப்படி நம்ம துவா செய்யும்போது நம்ம துவா கபுல் ஆகாமல் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம சொல்லிடக்கூடாது, நான் கேட்டேன் அல்லாஹ் என் துவாவை கபுல் செஞ்சு தரலையே, ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. நம்ம கேட்குற துவாக்கள் கபுல் ஆகலையா, ஏன் கபுல் ஆகலை சொல்லிட்டு இன்னும் அதிகமான துவாக்கள் செய்யணும். இன்னும் எக்ஸ்ட்ரா துவாக்கள், அதாவது குரான் ஹதீஸில் நிறைய சிறப்பான துவாக்கள் இருக்குல்ல, அந்த துவாக்கள் எல்லாம் ஓதி நம்ம துவா செய்யணும் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வின் சிறப்பான அந்த புகழை கொண்டு, அல்லாஹ்விற்கு சொல்லிட்டு நிறைய சிறப்பான பெயர்கள் இருக்குது, புகழ்ந்து நம்ம அல்லாஹ்விடம் துவா செய்யணும். அப்படி துவா செய்யும் போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு அது கிடைத்தே தீரும். நமக்கு அந்த நேரத்தில் இருக்க வேண்டியது பொறுமை தான். நிறைய பேர் அந்த பொறுமையை எழுந்துடுவாங்க, விட்டுடுவாங்க. அதனால தான் நிறைய துவாக்கள் கபுலாகாமல் அப்படியே போயிடும். அந்த ஒரு தவறை என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. வருஷம் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குற அந்த துவாக்களை அல்லாஹ்விடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். நம்ம சேனலில் நிறைய சிறப்பான துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த துவாக்களில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச துவாக்களாக இருக்கலாம், சில தெரியாத துவாக்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும். இன்றைக்கி அந்த ஒரு அடிப்படையில் நான் அல்லாஹ்வின் சிறப்பான பெயர்கள், அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்குல்ல, அவனுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள், அதில் இருக்கிற ஒரு பெயரை நீங்கள் தொடர்ந்து ஓதி துவா செஞ்சாலே நிச்சயமாக உங்களுடைய மிகப்பெரிய கஷ்டம் நீங்கும். ஏன்னா அல்லாஹ்விற்கு மிக பிடித்த ஒரு விஷயம் அது. அவனுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய அழகான அந்த பெயர்களை சொல்லி அவனிடம் துவா செய்யும் போது நிச்சயமாக அவன் உடனடியாக தருவான். அவ்வளவு அவனுக்கு பிடித்த ஒரு விஷயம் அது. அதனால் நான் ஒரு 5 பெயரை இன்றைக்கி நான் சொல்கிறேன். 5 பெயர்களும் சிறந்த பெயர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள். இதில் இருக்கிற ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்து ஓதி துவா செஞ்சாலே நிச்சயமாக உங்களுடைய பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சாதாரணமாக நீங்கும். இந்த 5த்தையும் ஒரு சேர நீங்கள் ஓதிட்டு வரணும். பெரிய நியத்தை வச்சு ஓதுங்க. அதாவது மனசில் நியத்தை வச்சுக்கிங்க, என்ன உங்களுக்கு காரியமாக வேண்டியிருக்கோ அந்த நியத்தை வச்சுக்கிட்டு டெய்லியும் இந்த பெயர்களை நீங்கள் ஓதிட்டு வரணும், தொடர்ந்து ஓதிட்டு வரணும். ஒரு 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் 4வது நாட்களில் பெரிய ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரும். அந்த 4வது நாள்லேயே பெரிய ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அந்த காரியம் கைகூடி வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பெயர்கள் இது. நான் ஒன்று ஒன்றா அதனுடைய அர்த்தத்தோடு சொல்கிறேன். அர்த்தத்தோடு புரிஞ்சு ஓதணும், அப்போ தான் உங்களுக்கு பலன் உறுதியாக கிடைக்கும். அதனால் நல்லா கவனமாக கேட்டு எத்தனை முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பெயர்கள் சொல்லிவிட்டு எத்தனை முறை ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும் அதை சொல்கிறேன். இப்போ ஒரு பேராக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பெயர்கள், யா அல்லாஹ், யா ரஹ்மான். யா அல்லாஹ்னா என்னது, நம்ம பொதுவாக அல்லாஹ்வே அந்த கூப்பிட்றதே யா அல்லாஹ் சொல்லிட்டு தான் கூப்பிடுவோம். யா அல்லாஹ் சொல்லிட்டு நம்ம சொன்னாலே போதும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிஞ்சுக்கிட்டு யா அல்லாஹ் என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சாலே போதும். யா அல்லாஹ் என்ற பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. யா அல்லாஹ்னா என்னது, என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பே, அதுதான். அடுத்ததாக என்னது, யா ரஹ்மான். யா ரஹ்மானா என்னது, அளவற்ற அருளாளனே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் அல்லாஹ் பொதுவாக காட்டக்கூடிய ஒரு அன்பு, சிறந்த ஒரு பெயர் யா ரஹ்மான். யா அல்லாஹ், யா ரஹ்மான் சொல்லிட்டு இந்த 2 பெயர்களை நீங்கள் சொல்லணும். 2 பேரும் தனித்தனி பெயர்கள். யா அல்லாஹ் தனியாக நீங்கள் சொல்லுங்கள், யா ரஹ்மான் தனியாக சொல்லுங்கள். அடுத்து 2 பெயர்கள், அல் ஹையு, அல் கையூமு. அல் ஹையுனா என்னது, என்றும் உயிரோடு இருப்பவன்.
அல் கையூமுனா என்றும் நிலையானவன். அல்லாஹ்விற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, என்றைக்குமே அவன் நிலச்சி நிற்கக்கூடியவன். இந்த பெயர்கள் ரொம்ப சிறந்த பெயர்கள். இந்த பெயர்களை நீங்கள் நார்மலாகவே உங்கள் வாய்களில் இருந்தால், அதாவது யா ஹையூ யா கையும் அப்படியும் நீங்கள் சொல்லலாம், அல் ஹையூ அல் கையூமோ அப்படியும் நீங்கள் சொல்லலாம். நார்மலாக நீங்கள் துவா கேட்குறீங்க, இந்த 2 பெயர்களை கொண்டு அழைக்கும் போது உடனடியாக பதில் கிடைக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன பெயர்கள் இது. இந்த பெயரை ஒரு சஹாபா சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு கேட்ட பிறகு நபி அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்டால் பதிலளிக்கக்கூடிய சிறப்பான பெயர்களை கொண்டு அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னு. அவ்வளவு சிறப்பான பெயர்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 5 பெயர்களும் சிறப்பான பெயர்கள் தான். இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்விற்கு அந்த பெயர்கள்லேயே சிறந்த பெயர்கள், அதில் இருக்கிற பெயர்கள் தான் இந்த 5மே. அதனால இந்த 5 நீங்கள் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். அடுத்த கடைசியான ஒரு பெயர் யாசல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனே. அல்லாஹ்விற்கு தான் அந்த கண்ணியம் இருக்குது, மகத்துவம் இருக்குது. இந்த ஒரு பெயரை தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்துவான். இந்த ஒரு பேருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. யாசல் ஜலாலி வல்லிக்ராம், இந்த பேரை அதிகமாக நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொரு வேளை தொழுகை முடிச்சிட்டோம், நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிட்டு 3 முறை சொல்லிட்டு அல்லாஹும்ம அந்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் யாசல் ஜலாலி வல்லிக்ராம், இந்த ஒரு பெயரை கொண்டு தான் அவங்க அழைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இந்த பெயருக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது, கண்ணியம் இருக்குது. இந்த பெயரை கூட நீங்கள் தனியாக இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை அழைச்சாலும் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். இன்றைக்கி நம்ம எத்தனை பெயரை பார்த்தோம்? யா அல்லாஹ், யா ரஹ்மான், அல் ஹையூ அல் கையூமு, யாசல் ஜலாலி வல்லிக்ராம். 5 பெயர்கள், 5மே மிக மிக சிறந்த பெயர்கள். இதை நீங்கள் எப்படி ஓதணும்னா, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் வச்சுக்கிங்க. அதாவது எந்த வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல, இந்த வேலை தொழுகைக்கு பிறகு எனக்கு எந்த வேலையும் இருக்காது, யார்கிட்டே பேச வேண்டிய சூழ்நிலை வராது சொல்லிட்டு பேசாமல் இதை நீங்கள் ஓதும். தொழுகையை முடிஞ்சுட்டு பேசாமல் நியத்து வச்சுட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை மனசில் நியத்து வச்சுக்கிங்க. இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும் சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெயரையும் 100 முறை ஓதுங்க. இப்போ யா அல்லாஹ் யா ரஹ்மான்னா 100 முறை, யா அல்லாஹ் யா ரஹ்மான், யா அல்லாஹ் யா ரஹ்மான். அதே போல் அல் ஹையூ அல் கையூமு, அதே போல் யாசல் ஜலாலி வல்லிக்ராம். இந்த எல்லா பேர்களையும் 100 முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதணும். ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது, ஈஸியாக இதை சொல்லி முடிச்சிடலாம். ஒவ்வொரு பெயரை நீங்கள் சொல்லும் போதும் அல்லாஹ்வின் அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் ஓதணும். அப்போ தான் பலன் இருக்கும். நான் அர்த்தத்தோடு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அர்த்தம் என்ன சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓதுங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகளை கஷ்டங்களை சொல்லுங்கள், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். முதல் நாள் இப்படி சொல்கிறீங்களா, அடுத்த நாளும் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வேலை தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஊதலாம், அது இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை தொழுகைக்கு பிறகு இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதே மாதிரி தொடர்ந்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் 4வது நாளே உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். அப்படி 4வது நாள்லேயும் பதில் கிடைக்கலன்னா சோர்ந்து போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்கள். ஒரு வாரம், ஒரு மாதத்துக்குள்ளே மிஞ்சி போனால் அவ்வளோதான். ஏன்னா சிறப்பான பெயர்கள் இது. இதை கொண்டு பிரார்த்தித்தால் நிச்சயமாக அவன் பதில் அளிப்பான். அதனால் நம்பிக்கையுடன் நீங்கள் துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இந்த பெயர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.